ஜீனியஸ் செல்வராகவன் ஒரு பயங்கரமான அப்டேட் கொடுத்திருக்காரு. புதுப்பேட்டை 2 செல்வராகவன் அண்ட் தனுஷோட கூட்டணியில ரிலீஸ் ஆயிருந்த புதுப்பேட்டை படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதாவது படம் ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் விட அதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல தான் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இப்போ புதுப்பேட்டை படத்தை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதுப்பேட்டை படத்துடைய அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. செல்வராகவன் அவர்களுமே வந்து அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் கொடுக்கும் போதெல்லாம் வந்து அதை பத்தி அப்பப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வழியா புதுப்பேட்டை 2 படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி செல்வராகவன் அவர்களே ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் புதுப்பேட்டை பாத்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய சாங்ஸுக்குன்னே சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதுப்பேட்டை 2 படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சாங்ஸே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒருத்தர் செல்வராகவன் அவர்களை டாக் பண்ணி நீங்க எப்ப சார் பாட்டே இல்லாம ஒரு படம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு செல்வராகவன் அவர்களுமே வந்து எனக்கும் ஆசை தான், மேபி புதுப்பேட்டை 2 அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுப்பேட்டை 2ல மேக்ஸிமம் பாட்டெல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த புதுப்பேட்டை 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வி கிரியேஷன்ஸ் உடைய சார்பில் கலைப்புலி எஸ் தானு அவர்களும் ஒன்றபாருடைய சார்பில் தனுஷ் அவர்களும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் செல்வராகவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரு எடுத்து ஆல்ரெடி பயங்கரமா ஹிட்டான படங்களுடைய அடுத்தடுத்த ஒவ்வொரு படத்துக்கும் பார்ட் 2 எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த புதுப்பேட்டை 2க்கு அவரே வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சதுன்னு சொல்லி இருக்கிறாரா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆல்ரெடி 7G ரெயின்போ காலனி 2 படத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப படத்தோட ஷூட்டும் போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா 1001 அதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது. 2021 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2024 படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் 1001 படம் வந்து ரிலீஸ் ஆகல. இப்போ வரைக்குமே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்கு. ஆனா படத்தை வந்து இன்னும் டிராப் பண்ணல. கண்டிப்பா வந்து படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியால தான் இருக்காங்களாமா. அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு செல்வராகவன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் வச்சு மென்டல் மனதில் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அது போக 7G ரெயின்போ காலனி 2, அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா மென்டல் மனதில் படத்துடைய ஷூட்டும் சரி 7G ரெயின்போ காலனி 2 படத்துடைய ஷூட்டும் சரி சைமல்டேனியஸா வந்து எடுத்துட்டு இருக்காரு. மென்டல் மனதில் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஷூட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 7G ரெயின்போ காலனி 2 படத்துடைய ஷூட் வந்து 50% முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் செல்வராகவன் அவர்களே அப்டேட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஒரு இடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அதனோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்பப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ மற்ற அப்டேட்டும் வந்து அவரே கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக செல்வராகவன் அவர்கள் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஆக்டிங்லயும் பயங்கர பிஸியா தான் இருக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் 10ஆம் தேதி செல்வராகவன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. இது போக ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்ஷன்லயும் ஒரு நல்ல லைன் அப் வச்சிருக்காரு. இதுல எனக்கு என்ன அப்படின்னா இப்போ 1001 ஆகட்டும் புதுப்பேட்டை 2 ஆகட்டும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கு. இதுக்கப்புறமா எப்போ நடக்கும் அப்படிங்கறது தெரியல. ஏன்னா இவரு இந்த மாதிரி லைன் அப்ல வச்சிருந்தாலும் அந்த பக்கம் 1001 பண்ணணும் அப்படின்னா கார்த்தி அவர்கள் ஃப்ரீயா இருக்கணும், இந்த பக்கம் தனுஷ் அவர்கள் ஃப்ரீயா இருக்கணும் புதுப்பேட்டை 2 பண்றதுக்கு. ஆனா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து பயங்கரமான லைன் அப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ முடிச்சுட்டு எப்போ இந்த ரெண்டு படங்கள் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறலாம் தெரியல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா இப்ப செல்வராகவன் அவருடைய படங்கள் 7G ரெயின்போ காலனி ஆகட்டும் அதுக்கப்புறம் புதுப்பேட்டை ஆகட்டும் 1001 ஆகட்டும் மூணுமே வந்து அவ்வளவு சூப்பரான படங்கள். ஸோ அந்த 3 படங்களுக்குமே இப்போ செல்வராகவன் அவர்கள் வந்து பார்ட் 2 எடுக்க போறாரு. ஸோ இந்த பார்ட் 2 பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் செல்வராகவன் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்குலாம் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இரண்டவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.